போற இடம் ரொம்ப போர்க்களமான இடம். Yo, sexy ladies want war with us, inna the car with us, inna war with us. Inna the club, them want flex with us, to get next with us, then they vex with us. Rewind பண்றா. சமைக்க போறோம். கொஞ்சம் விகாரமா இருக்காப்ல. ஆக்சுவலி இதுதான் எங்க ஊர் பம்பு செட்டு. பட்டாக்சன் ஊத்துறா. இவ்வளவு தூரம் வந்தது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? வந்தோமா சாப்பிட்டோமான்னு இருக்கும். குளிச்சுட்டு பாவமா இல்லை வண்டியெல்லாம் பார்த்தா. இந்த வண்டி எப்படி நடந்துக்க வண்டியை பாருங்க. ஏன்னா வண்டி சமைக்கன்ற பேர்ல கூட்டிட்டு வந்து விறகடுப்புல காயிற கறி மாதிரி நீ ஆக்கிட்டாங்க. இதுதான் தர்ஷன் ராம் எப்பயுமே எங்க கூட வரமாட்டாப்ப இந்த வாட்டி வந்துருக்காப்ல. போய் ஊன் வேற போய் விட்டுட்டு போயிடுவேன். இல்ல எப்பயுமே கூப்பிட்டாக்கா ஏதாவது ஒரு சாக்கு சொல்லுவேன். இவனுக்கு இன்னமும் வயசுக்கு அந்த மாதிரி தீட்டு எங்க வீட்டுல தீட்டு இருக்கிறா அது இருக்கிறா ஏதாவது சொல்லிட்டு இப்போ கூட வீட்டுக்கு போனதுக்கு ஏதோ சொன்னியா என்ன பாருங்க என்ன சொன்னேன் என்ன எங்க டீம்ல குட்டியே வருதான். அவரோட வீடு குட்டி பண்ற வேலைலாம் வெறும் பட்டி. ஜோக் இல்லையா? என்ன பண்ணுனா வீடியோ ஆன் ஆயிருக்கு அது கூட தெரியாம பேசிட்டு டைம் ஆயிடுச்சா? Meanwhile, இப்போ நம்ம காட்ட போறது ஒரு தரமான ஸ்விம்மிங் பூல். நீ சொல்லும் கதை நான் கேட்கும் வர நாமாவும் மாய பறவைகளே. நிறுத்துறா. டேய் அது மேல ஏன்டா வர? உடச்சிட்டேன். சோறு தான் தம்பியா இல்லை வேற ஏதாவது தம்பியா? பசங்க ஜாலியாக விளையாடுறாங்க. இந்த மாதிரி சின்ன பசங்களாகவே இருந்துட்டு தேவையில்லாமல் வளர்ந்து பல வேதனைக்கு உள்ளாகி சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. இப்போ போயிட்டு முக்கியமாக பண்ண வேண்டிய வேலை என்னென்னா சமைக்கணும். சமைக்கிறதுக்கு முக்கியமாக பண்ண வேண்டிய வேலை காய்கறி வெட்டணும். அதை ஏதாச்சும் எரிபந்தம் விளாட சாப்பிட்றதுக்கா அவள் எதை காட்டுறான் பாருங்க. ஏதாச்சும் விளாடாம வெளியிடா தெரியாது. இந்த பண்ணாடை தான் சார். இந்த பண்ணாடை கரெக்ட். காலில் தெரிச்சிருச்சுடா டங்கு. சரி அது வரைக்கும் என்ன செய்ய? அது வரைக்கும் என்ன என் வீட்டில் சந்தேகப்பட அழகர் புளுத்தின்றான். டேடா நேராக மரியாதை குறையுது. எங்கள் டீம்லேயே ஒருத்தன் வெள்ளையன் இருக்கான். மரியாதை அப்படி கொடுப்பான். வாங்க சார் போங்க சார். கால மாட்டையே கதற தான் கழுத கூட காதை பொத்துது. மணலம் குன்றியவர் அப்படின்னு சொல்லலாம். வர இங்க பாருங்க இவர் தான் அந்த மணலம் குன்றியவர். நெய் பாக்கெட் ஒன்று என்ன சொல்கிறான்? ஓடுறான். டேய் நெய் பாக்கெட்டு நெய் ஏன் கத்துற? சரி நான் எதுக்கு இந்த கண்ணாடி போட்டிருக்கேன்? நான் எப்பவுமே தக்கா போடுவேன். அப்படியே ஜோக்கா அடிச்சு திரி. வெட்டு வாங்க நீ தோலை நீட்டா சொல்ல மாட்டீங்களா? சொல்லிட்டேன்னு கிழிச்சிங்க அப்படியே போடுறேன் தோலை உங்களை ஏமாத்தி. ஏழு பேருக்கு 4 கிலோ சிக்கனா? 4 கிலோ சிக்கன் சாப்பிடலாம். எவ்வளோ நேரம் இருக்கு? அரை கிலோ போகுங்களா? நான் 1 கிலோ தக்காளி எடுத்துருக்கேன். அது 60 கிலோ போகுங்க. 60 கிலோ அரை கிலோ வெங்காயம், அரை கிலோ தக்காளி ரெண்டு நைஸாக அரைச்சி சிக்கன் மசாலா அதோட ட்ரெஸ் அப்படியே போட்டு கிண்டி வச்சு சிக்கன் மசாலா உப்பு தேவையான போடுறீங்க. அதை போட்டு அப்படியே குழம்பு வச்சுருவேன். இதை 60 கிலோ தக்காளி வெங்காயத்தை போட்டு வேண்டிக்கு அதுல சிக்கன் அப்படி சிக்கன் கொஞ்சம் வச்சு சரி ஓகே. நம்ம அடுத்து கறி வாங்கிட்டு அரிசி வாங்கிட்டு வந்துடும். வண்டி எடுக்க போகுது. அது மத்திய மட்டும் இருக்கும். என்ன மாட்டேன் அதை மட்டும் தூக்குங்கடா. அதை தூக்க முடியல. அழகர் இருக்க நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஒரு பலசாலி இருக்கும் போது நீங்களாம் பதறலாமா சதறலாமா? எடுங்க வீடியோவை நான் பாத்துக்கிறேன். கொட்டை எங்க வைங்க. இது நம்ம மங்கி. அடுத்தலாம் கண்டிப்பா எங்கேயும் கூட்டுறாதீங்க. என்ன சமைக்கணும்னா ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கீங்க. கத்திக்கிட்டு இருந்தா என்னடா பண்ணிட்டு பொருள்லாம் எப்படி அதுவா வருமோ நொட்டிட்டு என்னதான் வாங்கி வச்சிருக்கீங்க? ஒரு பொருளை காணா. கேம்ப் ஃபயர் ஆன் பண்ணு. கேன்சர் எதை போட்டு எரிக்க புரியல. இந்த இருக்கிற மட்டும் இவ்வளோ மட்டும் எதை போட்டுருக்கீங்க? எதுக்குடா காலங்காத்தால கேம்ப் ஃபயர்? அப்புறம் எப்படி சமைப்பேன்? கோப்பா அந்த அதுவா கேம்ப் ஃபயர்னே அது. அவன் நெருப்பு பத்தவரையும் சொல்லு. அதே இவரு இங்கிலீஷ் பாரம்பரிய இவரு அடிச்சிருக்கேன் நொடிச்சிருக்கேன். அதை விட்டு திரும்பி உப்பு போடணும் மஞ்சள் அதிகம் நட்டா விட்டீங்க. கேஸ் சொன்னேன் மார்க் மஞ்சள் சொன்னியா? ரெக்கார்ட் இருக்குல்ல போர் வருமா இல்லையான்னு தெரியல. டே
கொழுப்பு தான். இவனே கறியா போட்டுரும். இவனே கறியா போட்டுரும் இல்லையா? மனுஷக்கறி வந்து உப்பு கறிக்கும், அவ்வளவுதான். தின்றிக்கியா? உப்பு கறிக்கும். காசில போய் சொன்னாங்க, காசில சாப்பிட்டுருக்காங்க. அந்த அகோரி இருப்பான் பாத்தியா, அடுத்த வருஷம் மஞ்சள் போடல போடுங்க, கீழே போடுங்க. கீழே போடுங்க, வாங்கிட்டு வந்த லட்சணம் அப்படிங்க. வாங்கிட்டு வந்தா போடுங்க. நீ பொப்பா கையில் அம்மேர சூழல் இருக்கு பிரச்சனை கறி அங்கே வர அங்கே மாப்பாளுக்கு தான் வாங்கும்போது சொன்னேன் எதுவுமே சொல்லல. இப்பதான் நேற்று உடனே அன்னைக்குன்ட்டான். என்னண்ணே நாங்கள் போயிட்டு ஏதாவது இஞ்சி பூண்டு ஏதாவது வாங்கிட்டு வரோம். அன்னைக்கு கடைக்கு போய் இங்கே போய் அப்படியே வெட்டிடுவா. பண்ணாடா புறம்போக்கு ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. நெய் பாக்கெட் 2 வாங்கிக்கோ. நெய் இருக்க நெய் நீங்க ஆமா கலரு கடல்ல போய் கேட்டா கத்துறாங்க, பயமா இருக்குங்க. வேற ஏதாவது வேணுமாடா? மானிட்டர் பொப்பா பின் பண்ண ஒரு 7 வாங்கிட்டு வாடா. ஜெப்டம் தெரிஞ்சு எடுத்துருக்காண்டா. நீ மென்டன்ற இங்கே போகிறோம், உனக்கும் தெரியும். நீ சாப்பாடு தேவை பொருள் ஆகப்படுது. நீ சாப்பாடு எப்படி செய்வோம்? பொருள் வாங்காமே பைத்தியக்காரத்தமா ஏதாவது பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சோறு கழுவையா நான் தீப்பெட்டி இந்த இருக்கு, உடனே திட்ட ரெடி ஆயிரம். எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு இருக்க. நீங்க எப்பயுமே கத்தி கித்தி ஒரு மண்ணாங்கட்டி வச்சிருக்க மாட்டாங்க. சேஃப்டிக்கே வீட்டுல இருந்து கொண்டு வந்து எப்பயுமே கத்திக்கிட்டு. இது என்ன பாத்தீங்க அப்படின்னா, சமைக்கிறேன்ற பேரை கழுத்தத்துக்கு இருக்கான். பேசாம நம்ம பக்கெட் பிரியாணி வாங்கிட்டுக்கலாம். தேவையாது நமக்கு. என்ன பண்ண சொல்ற? இந்த சூழ்நிலைக்கு நம்ம வாழ பழையத்தனப்பா ஆகணும். முத வரவே இல்லைன்னு யாரா இவனை கூப்பிட்டேன்? நல்லா கேளுங்க. வரலன்னு சேர்றா யாராவது நடக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. காசு எவங்க காசு வேஸ்டா போகும். பாத்தீங்கன்னா காசுக்காண்டி தான் அவங்க பார்க்கணும். வெட்டி விட்டுருவா காசுக்கா. இந்த இதெல்லாம் வேணாம். ஃபீல் பண்ணி ஒரு மண்ணாங்கட்டி கொடுங்க கூட. அப்ப வாயை மூடிட்டு அமைதியா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. வரேன் guys, இன்னும் ஒரு 1/2 hour பாப்பேன். வரலையா? நான் வண்டி என்கிட்ட இருக்குடா, கிளம்பிடுவேன். அங்கே ஒரு வீட்டுக்கு போயிருவேன், அவ்வளவுதான். பாய் சொல்லிட்டு போயிருவேன். இவன் கஷ்டப்பட்டு சமைப்பாங்க. இதுக்கே ஆர்டர் இருந்து ஒன்று வரும். ஆமா சார் ஒரு 2 பிரியாணி போட்டுருவோம் யாருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எங்களுக்கு தான் நாங்கள் 2 சாப்பிட்டு மற்ற எல்லாரும் பண்டிகை கொண்டு நாடு கிளம்பியே இருப்போம். யோசிக்கவே மாட்டோம். மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஏன்டா ஒரு ஐடியா சொல்லிட்டா, சும்மா கழுவிட்டு அப்படியே போட்டுரும். நல்லா வேக வச்சிரும், பஞ்சு மாதிரி ஆகட்டும். சமைக்கிறியா? தெரியாது, எது கேட்டாலும் சமைக்கிறியா? நம்ம தெரியாத விஷயத்தை லாக் பண்றாங்க. அது ஒண்ணுமே சொல்றேன். சமைக்கிறேன் கேட்கிறேன். ஆனா எனக்கு சமைக்க தெரியாது. தெரிஞ்சா இன்னைக்கு வேலை விட்டு போடான்னு. இல்ல அப்புறம் எதுக்கு சமைக்கணும்னு சொல்லி பிளான போட்டு கூப்பிட்டு வந்தேன். அப்போ வாய் மட்டும் அமைதியா இருக்குமா இல்லையா? இந்த ஒரு வார்த்தை லாக் பண்றாங்க எல்லாத்தையுமே. 2 கை இங்க இருக்கு. அப்ப யார் கேமரா பிடிச்சிருக்கா? சும்மா புண்டா எவனும் கண்டுக்க மாட்டாங்க. வேற முடிவு வச்சுக்க. நானுமே அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். பொன்னி நம்ம கத்தி வச்சு பொன்னி அரிசி அவ்வளவுதான். பொன்னி கொஞ்சம் தண்ணியில ஒண்ணு சிந்திடுச்சு. பெருசுல இப்ப நான் எப்படி அலசி பெருசுல அலச முடியும்? ராஜா, நான் முதல்ல பெருசு தான் கொடுத்தேன். அப்படியே கொண்டு பெருசு. தம்பி நீ என்ன சொன்ன? நீ பாத்துக்கிறேன். இதுல போன நான் பாத்துக்கிறேன்னா அதை போடுறான், அதையும் ஒழுங்கா போட்டான். நம்ம இதை இப்ப என்ன அப்படியே பெருசுல மாத்திடுவான். அப்படியே மாத்திரமா ஒரு பெருசா அதை அப்படி தூக்கி இதுல போட்டுரு. அம்மா கொஞ்ச நேரம் பார்த்தேன். நான் கிளம்பி வருது போய் சாப்பிடதா சாப்பிட்டு கிளம்பிடுவீங்க. இல்ல இல்ல நீ பாரு வேலை பாரு. சாப்பிட ஆளு தான்டா வரேன். வேலை 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 பாரு. வேலை முக்கியம்டா. அவ்வளவுதான் அங்க கொட்டிட்டாப்ல, இங்க கொட்டிட்டாப்ல. அறிஞ்சு தெரிஞ்சு உன்னை யார கொட்ட சொன்னா? அப்படி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேல. என்னடா எது சொன்னாலும் உன்னை யார பதில கொட்ட சொன்னா? அதுதான் பைத்தியக்காரன் உழைத்திக்கான உன்னை யார கொட்ட சொன்னா? 4 முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன் புறம்போக்கு டேய். மொத்தமா விளாக் இருக்கு. 2 கிலோ கீழே கொட்டுவேன். நாய் தின்ட்டு போயிருக்கு கடைசியில. அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. இப்போ ஒண்ணுமே இல்லை கைஸ். வாங்க, 1000 ரூபா இருக்கு. வந்தீங்கன்னா ஆளுகள் சிக்கன் புரோட்டா இல்லாட்டி ரைஸ் நான் வாங்கிடுவா. இப்போ பண்றா உடனே வரையா நடமை இல்ல, நீ கிளம்புடா. வேலை செய்ய தெரியாததை வேலை செய்யறது, செஞ்சா திட்டுறது. அதை கேட்க கூடாது. அவ்வளவு போறியா? சாப்பிடுவா தண்ணி போட்டு அப்படின்னு முடிச்சிடணும். அதுல போறதுன்னா போட்டு வாங்கிடணும். அது தரமாடியா நடத்தணும். புரியுதா உங்களுக்கு? என்னடி கர்மது? ரெண்டு வச்சுட்டு வந்தாங்க. 3 நாள் போய் ஃபோன் பேசிட்டு ஆளு குளிச்சிட்டு அப்படியே முதல்ல பே பண்ணி முடிக்க போறியா? அப்ப அவர் வந்து பே பண்ணிட்டீங்களா? அஜிஜோ நான் பண்ணிருப்பேனே அப்படின்னு நான் போட அப்படி எடுப்பாப்ல. உள்ள பாக்கெட்டே ஒன்றும் இருக்காது. அப்படி எடுப்பாப்ல. இப்ப யாருக்கு உறுத்துது? யாருக்கு உறுத்துது? குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும் சொல்லுவாங்க. இந்த குறுக்குது பாருங்க அவருக்கு. லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டு வதக்குன்னு வதக்கிட்டு இருக்காரு. தண்ணிடா
இதுக்கிட்ட நான் போட்டே இருக்கேன் வந்தா மாக்காப்பா ஓக்காப்பான்னு சச்சுனா சட்டையா பண்ணும்டா மக்கா அப்பாவா எடுத்து போய் கவட்டை விரிச்சுட்டு உட்காந்து பேசுனேன் கண்ணாடி பேசுனேன் கண்ணாடி போடலப்ப போடல செக்கில பாத்துக்குவான் எவனா கண்ணாடியே கதை வந்துட்டான் நீ ஏன்டா சில்க்கு மாதிரியே படுத்திருக்க பைத்தியக்கார இந்த மாதிரி மொட்டை ஒரு தடிப்பான் அவன் சேர்த்துக்காது எங்கேயுமே தெரியும் இவனை பார்த்து நீங்க சீனோ காட்டுறேன் ஏய் போ மொத்த பேரும் சாப்பிட்டு கொண்டு போ இதெல்லாம் பாத்துக்கோ நான் வந்து காடு எங்க ஒரு தெரிஞ்ச எங்க சமையல்காரன் இருந்த ஆளை காணோம் தண்ணி குடிச்சிட்டு வா. மொட்டை என்ன பாருங்க எட்டி பாக்குறியா மாட்டு சேனல மிதிச்சு வீச வச்சிட்டீங்கடா அங்க போகலாம் வச்சு எஞ்சி போங்கடா கேட்டு போங்கடா 2:30 முடிஞ்சிடும்டா சோத்து ஏத்திட்டோம்னா 1/2 நேரத்துல ஏறிடும்டா அந்த பக்கம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் வந்தது முக்கியமான வேலை சமைச்சாச்சு சமைக்க அந்த அங்கே உட்காந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா அந்த பாவப்பட்ட ஆளு சமைச்சிட்டு இருக்காப்ல போதே இருக்கியா எனக்கு தெரிஞ்சு இவங்களா இருக்கும் டேய் வாடா இதே புடிக்கிறீங்களா வாடா ஒண்ணா தரமான குடியில் போட்டோம் அப்புறம் நல்ல பசி எடுக்கும் பட் இவன் பசி எடுக்கும் போது சோறு அங்க இருக்காது நம்மள எல்லாரையும் கேவல கழிச்சிட்டு இருக்காங்க அவன் கிட்ட போனா என்ன செய்யறான்னு தெரியல அது கிடைக்க ஆரம்பிச்சுவாங்க ஹாய் காட்டு சிங்கமா இருக்க பொண்ணாத்தி வாசி இங்க வந்தீங்க என்னத்துக்கு வந்தீங்க கத்துறான்டா அடிப்பேன் நெருப்பு கடிக்க வச்சிருவேன் ஒழுங்கா புரியுடா குளிக்க என்னத்தை குளிக்க போனேன் என்னடா பாக்குற நல்லா கொழுப்ப மட்டும் தின்னல கத்திக்கிட்ட உட்காந்து கத்தி கேட்டடா இன்னைக்கு வீட்டுல போவான் முழு பிபியோட ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஏற்கனவே அவன் சுகர் பேஷண்டா ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க வரலாற்று இப்போ நிறுத்திட்டேன் ஆனா இன்னும் ஆண்டு பத்தியா சுகரு போட பார்க்கலாம் பாவம்லாம் இல்ல நடு சிரிச்சா சூர்யா மாதிரி இருக்குடா நொட்டுறாங்க கணேசா குளி தோன்றிய போனா எங்க அது வச்சுட்டே இருக்காட்டு நீ யாராவே 2 கட்டையை தூக்கிட்டு வரா பாருப்பா வேணாண்டா நீங்களே சமைச்சு எந்த கொட்டை வேணாமா என்ன பாலா நீ வந்தோடனே கொட்டை வேணான்ற பாலாட்ட கொட்டையை பத்தி பேசாதே 4 கொட்டையை வச்சு நான் ஸ்டாப் சுத்திட்டு இருக்கேன் உங்களை போட்டு போட்டுறது ஏன் வந்தான்னு கேள்றா ஏன்டா உன்னை பார்க்கலாம் நல்ல வசனம் பேசுனேன் உன்னை பார்க்காம இருக்க முடியல பாலா இங்கப்பா நீ ஏன்டா வந்த நீயா என்ன சார்ஜ் இவ்வளோ நேரம் அடுப்புக்கிட்டே உட்காருவீங்க யார் உட்காருவீங்க எங்க உட்கார சார்ஜே திட்டுறான்டா எல்லாத்தையும் திட்டுறான்டா அந்த பாத்திரத்தை மரத்துக்குள்ள எப்படி மண்ணு வரும் மூடி போட்டுருவோம் எவன்டா வச்சது கொட்டிட்டு பாத்திரத்தை விடாது அவ்வளவுதான்டா தர்சனையும் திட்டான்டா அவ்வளவுதான் தக்காளி மேல போட்டா தக்காளி கருப்பாயிடுச்சு மண்ணு அதாவது கீழே வைக்கிறாங்க மண்ணோட சேர்த்து தக்காளி வைக்கிறாங்க வெங்காயம் போதுமா போதும் வதக்கதானே போறேன் வேற என்ன எங்களுக்கு தெரியாது நாங்களும் பாட்டுனே தான் கேட்டுறீங்க கேட்டரிங்ல போய் சாப்பிட்டுருக்கோம் ஆகா அவங்க வேணாம்டா உனே எனக்கு நீ வந்ததுக்காரு 6 பேர் வெறி விட்டு நீ இங்கே பார்த்துட்டா ஒண்ணுமே இல்ல சமைச்சாலும் தூக்கி குப்பையில கொட்டிடும் நானு சின்ன சோத்துக்காக உருப்படியா இருக்கா சாப்பிடவே இல்லை உப்பு போட சோட சாப்பிட்டுக்கு நன்றி கண்ணா இருக்குமா சொல்லிட்டு இருக்கேன்
என்னடா குடுத்து இப்படிங்கிற என்னடா பாத்து இதுக்கு எப்படியா சர குடிச்சு அதோ பாரு பீர் இருக்கே அது பீர் அதை கூட பரவாயில்ல இது எலும்பு ஜூஸ் ஃபர்ஸ்ட் மேல காமிச்சியாடா நீ காட்டு எங்க இருக்குன்ட்டு மேல காமிச்சாங்க எங்க எப்படா தெரியும் விறகு கேட்டா மரத்தை கொண்டு வருவான் பழத்தை கேட்டா வாழைத்தார கொண்டு வருவான் என்னது உப்பு மட்டும் சீக்கிரம் ஃபைனலி நாங்கள் இந்த சாப்பாடு சமைச்சிட்டோம். இது என்னன்னு கேட்டால் எங்களுக்கு தெரியாது. லுக்ஸ் லைக் வெங்கப்பொங்கல் மாதிரி இருக்கும். சாப்பிட்ட இவர் கொஞ்சம் ரிவ்யூ சொல்லுவார். பார்த்தீங்க அப்படின்னா உப்பு இல்லை உரப்புல சொல்ல மாட்டோம். இது இல்லைன்னா சொல்லி தான் ஆகணும், சாப்பிட்டு தான் ஆகணும். தெரியுதா மட்டும் பாருங்க. வந்தது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே இருக்குதான். இந்த கஷ்டப்பட்டது நாங்க கஷ்டப்படல. ஒரே ஒரு முக்கிய காரணம் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். கறி இல்ல ஓடு போட அள்ளி சாப்பிடு. கோழி குஞ்சு இருக்கு சாப்பிடு.